இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நாம் தேவனுடைய புத்திரர்கள். We are the sons of God. வசனம் யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் வைப்பவர்களுக்கு, கை கொள்ளுகிறவர்களுக்கு, இல்லை அவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு, அவரை சார்ந்திருப்பவர்கள் பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்கிறோம். அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் கிடையாதான், அதிகாரத்தையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முயற்சிப்பதல்ல, அவர் கொடுத்த அதிகாரத்தால் பாருங்க நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு விசுவாசி ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி, அதாவது அவனுக்கு குற்ற உணர்வு, பயம், இதிலிருந்து அவனுக்கு விடுதலை பெற்று அவன் ஒரு குமாரத்துவத்தின் ஆவி உடையவனாய் மாறும்படியாக தேவன் விரும்புகிறார். பாருங்க, ஏசாயா 56:5, என் வீட்டிலும் என் சுவர்களுக்குள்ளும் அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னத்தையும் மகன்களையும் மகள்களையும் விட சிறந்த பெயரையும் கொடுப்பேன், துண்டிக்கப்படாத நித்திய பெயரை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று பார்க்கிறோம். அதாவது அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை இங்க சொல்லுகிறாரு. என் வீட்டிலும் என் சுவர்களுக்குள்ளும் அப்படின்னா அவர் சொல்றாரு, நீ என்னுடைய வீட்டில் இருக்கிற, என்னுடைய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற, அதுதான் அதை வைத்து நம்மளை அடையாளப்படுத்துகிறார் பாருங்க. அது மட்டும் இல்லை, நான் உனக்கு ஒரு உயர்ந்த இடத்தையும் உன் பெயரை, அதாவது நித்திய பெயராக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு நித்திய அடையாளத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆவிக்குரிய அடையாளம் மேலானது என்பது இங்கே வெளிப்படுத்துகிறது. கலாத்தியர் 3:26 பார்க்கிறோம், நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்கள் எப்படி நம்ம சொல்ல முடியும்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறதுனால தான். பாருங்க, இந்த விசுவாசம் அப்படின்னா, அதாவது நம்ம சூழ்நிலைகள் ஏற்பா போல மாறுவது கிடையாது. அது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும். பாங்க, எங்கள் அப்பா என்ன நடத்துவார், என் அப்பா என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. என் அப்பா என்னோடு கூட இருக்கிறாரு, என் தாழ்விலும் என்னோடு இருக்கிறார், என் உயர்விலும் என்னோடு கூட இருக்கிறார். அநேக பேர் பாருங்களேன், அவங்க நினைச்சது கிடைக்கல, காலதாமதம் ஆயிடுச்சு, அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னும் போது பாருங்க, இந்த கடவுளை தூஷிக்கிறத என் காதால் நான் கேட்டிருக்கேன். பாருங்க, கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்குது தவிர அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறது இல்லை, அவரை சார்ந்து இருப்பது இல்லை, அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பது இல்லை, அவர் சொல்கிற வார்த்தையை கடைப்பிடிக்கின்ற ஒரு மென்டாலிட்டி இல்லை. பாருங்க, அவங்க நினைச்ச காரியம் நடக்கலைன்னா என்ன சொல்கிறதுனா, கடவுளுக்கு கண்ணு இல்லையா, இல்லை அவர் எனக்கு ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது, கடவுள்கிட்ட பிரச்சனை இல்லை, பிரச்சனை நான் உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா அவரை நீங்கள் அறிகிற அறிவில் சரியாக அறியலை இல்லை. பாருங்க, வேதத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் செஹேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். பாருங்க, அவன் வட்டி வாங்குறவன், வசூல் பண்ணுறவன், அநியாய வட்டி வாங்குறவன். அப்படிப்பட்டவன் அவன் இருதயத்தில் ஒரு காரியம் தோணுது, இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் ஆசையாக இருந்தான், வகை தேடினான் என்று பார்க்குறோம். பாருங்க, அவன் குள்ளனா இருந்தனால ஜனக்கூடத்தில் அவரை பார்க்க முடியாமல் அவன் என்ன பண்ணுறான், ஒரு மரத்து மேலே ஏறி, காட்டத்தி மரத்தில் ஏறி அவன் பார்க்க முயற்சிக்கிறான். பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க அவர் அண்ணாந்து பார்த்து அவனை கூப்பிட்டு, சகேவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். பாருங்க, தேவனுடைய நினைவு பாருங்க, ஒரு மனுஷன் அவனை பார்க்கணும்னு நினைக்கிற மனுஷனை பாருங்க அவர் வீட்டிலே போய் பிரவேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்கணும், நம்ம இருதயத்தை நம்ம தான் வாஞ்சிக்கணும், அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அவன் சகையோ கண்டிப்பாக கேட்டிருப்பான், அந்த இயேசு கிறிஸ்து செய்கிற நன்மைகள், அற்புதங்கள், அவர் யார் என்று கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க, ஏன்னா ஒரு மனுஷன் நல்லவனாக இருந்தால் தான் ஒரு கூட்ட ஜனம் பின்னாடி போகும்ல, அப்படிதானே? அப்போது அவனுக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடு அவன் இருதயத்தில் ஒரு காரியம் தோன்றிருக்கு. பாருங்க, இந்த கர்த்தரை நான் பார்க்கணும், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான். இந்த வாஞ்சிய தேவன் அறிந்தார். பாருங்க, அவன் என்ன நன்மை செய்தான், அவன் செய்ததெல்லாம் அயோக்கியத்தனம், அநியாய வட்டி வாங்கினான் இல்லை. அவன் பெருசாக நீதிமான் சொல்ல முடியாது, அவன் அநியாயமாக வட்டி வாங்கினவன் தான் போட்டிருக்க வேதத்தில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாவியாகி அந்த மனுஷனை தேவன் பாருங்க, அந்த மனுஷன் ஒரு நம்பிக்கையில் அவரை பார்க்கணும் ஆசைப்படுறான். பாருங்க, தேவன் அதை அறிந்தே அவனுக்கு பாருங்க அவன் வீட்டில் போய் அவன் கூட போஜனம் பண்ணுறாரு. அன்றைக்கு அவன் வீட்டில் ரட்சிப்பு உண்டானது. தேவன் அப்படிப்பட்ட தேவன், நம் தேவன் நம்மளை தேடி வருகிறார். நம்ம தான் அவன் என்ன பண்ணோம், விசுவாசத்தில் அவரை பார்க்க ஆரம்பிக்கணும். பாருங்க,
பாருங்க, தேவனை சரியா அறியாததுனால, விசுவாசிக்காததுனால தான் பாருங்க, சும்மா வாய்க்கு வந்தபடி பேசுறது இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நான் சொல்கிறது மட்டும் கிடையாது. உங்கள் இருதயம் அவர் தகப்பனாய் உங்கள் இருதயம் பார்க்கணும். பாருங்கள், அவர் தான் உங்களுக்கு பரம தகப்பன் என்று உங்கள் இருதயம் பார்க்கணும். அநேக வேலையில் நம்ம முயற்சி பண்ணுறது இல்லை, நம்ம தான் கடவுள் பிள்ளைன்னு சொல்லி நம்ம முயற்சினால அதுக்கு அவர் நம்மளுக்கு தகப்பனாக ஆக முடியாது. அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று விசுவாசிக்க வேண்டும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேலை எங்களோடு இடப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆனால் நாங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்கப்பா சிலுவையில். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் என்ற அந்த ஞானம் உண்டாகும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சுய கிரியையினால் அல்ல ஆண்டவரே, நீர் செய்து வைத்த ஆண்டவரே காரியத்தினால நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறவர்களாய் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய புத்திரர்கள் என்று அப்பா சொல்லி ஜெயமெடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற அந்த ஸ்தானம் மட்டும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலப்பா, அந்த அதிகாரமும் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா. இந்த பூமியில் வெற்றி சிறக்கிறதுக்கு உங்கள் நாமத்தை தரித்து கொண்டு அந்த வெற்றி சிறக்கும்படியாக, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாக எங்களுக்குள்ளாக இருக்க அந்த பரிசுத்த ஆவியை எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.